வணக்கம். நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு வெளியாக இருக்கும் தமிழக அமைச்சரவை மாற்றம். மொத்தம் எத்தனை அமைச்சர்கள் நீக்கப்படுகிறார்கள், எத்தனை புது அமைச்சர்கள் சேர்க்கப்படுகிறார்கள், யார் யாருக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட இருக்கிறது தெரியுமா? கசிந்த தகவல். இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் குறித்து கடந்த ஒரு மாதமாகவே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஆனால் அப்படி இப்படி என தள்ளி போய் ஒரு வழியாக நாளை தினம் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. மேலும் எத்தனை அமைச்சர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட இருக்கிறார்கள், எத்தனை புதுமுகங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், யார் யாருக்கு எந்தெந்த துறைகளில் மாற்றம் செய்து கொடுக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் கசிந்துள்ளது. அதன்படி எதிர்பார்த்தபடியே நாளை தினமே அமைச்சர் உதயநிதி அவர்கள் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட இருக்கிறார். தற்போது திமுகவில் அமைச்சரவை பட்டியல்படி அதிகாரம் என்பது முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக உதயநிதிக்கு இல்லை. ஆனால் அதிகார நிலவரப்படி பார்த்தால் உதயநிதி ஸ்டாலின் தான் அதிகாரமிக்க அமைச்சராக உள்ளார். ஏனெனில் விளையாட்டுத்துறையை தாண்டி சிறப்பு திட்ட செயலாக்கம் மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்கள் துறை உதயநிதி வசம்தான் உள்ளது. அதாவது சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை என்பது கிட்டத்தட்ட முதலமைச்சரின் பாதி அதிகாரத்திற்கு சமமான பதவியாகும். அதனால்தான் உதயநிதி அவர்கள் தனக்கு தொடர்புடைய அனைத்து துறைகளிலும் அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் சேர்ந்து ஆய்வு நடத்தி வருகிறார். இந்நிலையில் நாளை தினம் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்பட இருக்கிறது. அதே சமயம் தனக்கு கூடுதலாக எந்த துறையும் வேண்டாம் எனவும் இப்போது இருக்கும் விளையாட்டுத்துறையே போதும் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் சொல்லிவிட்டாராம். ஆனாலும் முதலமைச்சர் அவர்கள் தன் வசம் இப்போது வைத்துள்ள திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறையை உதயநிதிக்கு கூடுதலாக தர இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் 3 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு புதிதாக 3 பேர் அமைச்சராக நியமிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக ஜாமீனில் சிறையிலிருந்து வெளியே வந்துள்ள முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மீண்டும் அமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அவர் ஏற்கனவே வகித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்குத்துறையே அவருக்கு கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே நாளைய அமைச்சரவை மாற்றத்தின் போது மிக முக்கிய ஒரு துறை மாற்றப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது திமுகவில் சீனியர் அமைச்சர்களில் ஒருவராக இருக்கும் பொன்முடி அவர்கள் வகித்து வரும் உயர்கல்வித்துறைக்கு வேறொரு புதிய அமைச்சர் நியமிக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கடந்த 50 ஆண்டுகால வரலாற்றில் முதல் முறையாக உயர்கல்விக்கு பட்டியலினத்தைச் சேர்ந்த ஒருவர் அமைச்சராக பொறுப்பேற்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல் சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் வெளியே போய் மற்றொருவர் உள்ளே வருகிறார். அத்துடன் பால்வளம் கைமாறுகிறது, சுற்றுச்சூழல் இன்னொருவருக்கு கூடுதல் பொறுப்பாக செல்ல இருக்கிறது. மொத்தத்தில் நாளை தினம் அமைச்சரவை மாற்றத்தில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கும் என்று கூறப்படுகிறது. பல மாதங்களாக எதிர்பார்க்கப்பட்ட தமிழக அமைச்சரவை மாற்றம் நாளை பிற்பகல் 3:30 மணிக்கு அரங்கேற இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.